தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். இன்றைய இந்த ஸ்பிக் மீடியா இடம் வளம் நடத்திய இந்த கருத்து கணிப்பினுடைய இந்த முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிமுகவினுடைய NDA கூட்டணிக்குள் புதிதாக 2 கட்சிகள் வந்திருக்கிறார்கள். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, மற்றொன்று TTV தினகரனுடைய அமமுக கட்சி. இந்த 2 கட்சிகளுடைய இணைவுக்கு முன்பாகத்தான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கிறது. எனவே இதனுடைய சினாரியோவில், இதனுடைய முடிவுகளில் சில மாற்றங்கள் இருக்கும் என்பதனை பதிவு செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய மண்டலம் என்பது தெற்கு மண்டலம். தெற்கு மண்டலத்தில் பல தொகுதிகள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 பகுதிகளை, 6 சட்டமன்ற தொகுதிகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க திமுக 39.30% வாக்குகளை பெறக்கூடிய நிலை இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 45.13%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 10.66%, நாம் தமிழர் கட்சிக்கு 0.459% வாக்குகள் கிடைக்கிறது. இதே போன்று மற்றவற்றுக்கு 0.32% வாக்குகள் உருவாகி இருப்பதாக கள யதார்த்தங்கள் சொல்லுகின்றன. அதே போன்று நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் அங்கு 41.72% திமுக இருக்கிறது. 45.56% அதிமுகவும், 10.41% தமிழக வெற்றி கழகமும், 0.213% நாம் தமிழர் கட்சியும், 0.18% மற்ற சுயேட்சைகள் இருக்கிறார்கள். இதே போன்று குளச்சல் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இங்கு திமுகவுக்கு 2வது இடம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. 36.10% அதிமுக முதலிடத்திலும், 34.88% திமுக 2வது இடத்திலேயும், 15.73% தமிழக வெற்றி கழகம் 3வது இடம், 0.68% நாம் தமிழர் கட்சியும், 5.61% சுயேட்சைகளும் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கொண்ட கள நிலவரத்தை அடிப்படையில் 46.07% திமுக முதலிடம் இருக்கிறது. 37.99% அதிமுக 2வது இடமும், 9.53% தமிழக வெற்றி கழகமும், 3.54% நாம் தமிழர் கட்சியும், 0.287% சுயேட்சைகளுக்கு செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான தொகுதியான விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 49.77% திமுக முதல் இடத்தில் இருக்கிறது. 34.77% அதிமுகவுக்கும், 10.21% தமிழக வெற்றி கழகத்திற்கும், 0.389% நாம் தமிழர் கட்சிக்கும், 1.36% சுயேட்சைகளுக்கு செல்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் 49.85% திமுக முதலிடத்திலும், 28.87% அதிமுக 2வது இடத்திலும், 9.26% தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 6.86% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும், 5.16% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கள நிலவரத்தை விரிவாக பேசலாம். ஜெயசி, எப்படி பாக்குறீங்க? ஏறக்குறைய இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இப்பொழுது விஜயதாரணி பாஜகவில் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய ரேஷியோ எப்படி வருது? நாங்க 2-3 விஷயம். கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தாவேகா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் தாவேகாக்கு இந்த எந்த தொகுதியிலுமே 20% தொடரல. ஏன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல முட்டம் மாதிரியான பகுதிகளில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போய் கேட்கும்போது, ஏன்னா பெர்னாண்டோஸ் கிறிஸ்டியன்ஸ் கிட்டலாம் போய் கேட்டோம், அந்த ஃபிஷர்மேன் கிறிஸ்டியன்ஸ் கிட்டலாம். அதிமுக ஃபிஷர்மேன் கிறிஸ்டியனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, நாம் தமிழர் ஃபிஷர்மேன் கிறிஸ்டியனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுக்கு போடாம எதுக்கு பாருங்க, யாருக்கு போடுறோங்கிறது, யாருக்கு ஜெயிக்க வைக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு அவசியம் கிடையாது. யார் தோக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். தாமரை தோக்கணும்னா கைக்கு தான் போடணும். அந்த ஒரு தெளிவு அந்த மாவட்டம் தோறும் மக்கள் கிட்ட இருக்கு. நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனாலும் அவர் வேணாம். ஏன்னா அவருக்கு போட்டா ஓட்டு கட்டாயி ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சுடுவாரோ, பொன்னா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அதிமுக பாஜக நல்ல லீடு எடுக்கிறாங்க. நாகர்கோயில் டீசன்ட் 4% லீடு எடுக்கிறாங்க. குளச்சல்ல 2% தான் லீடு. இது கூட மாறலாம். இது ஏன் மாறலாம்னு சொல்றேன்னா, தாவேகாக்கு ஓட்டு போடுறவங்க குளச்சல்ல ப்ராபப்லி they will move towards DMK closer to election. இந்த 15ங்கிறது 10 வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 9 வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா திமுக தான் ஜெயிக்கும். பத்மநாபபுரம் ஒரு காலத்துல 1984
இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சுயேட்சை ஜெயிச்சாரு. பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக 1996 ஜெயிச்சது. பட் இப்ப டெமோகிராஃபியே கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். பத்மநாபபுரம் திமுக காங்கிரஸினுடைய கோட்டை. விலவங்கோடு நீங்க கேட்டீங்க, கரெக்ட் தான். அதாவது அந்த அவங்களுக்கு பர்சனல் பாப்புலாரிட்டி இருக்கு. அதையும் தாண்டி கட்சி காங்கிரஸ் திமுக. அதுல இன்ஃபேக்ட் காங்கிரஸ்ல நிறைய பேர் திமுகவே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல காங்கிரஸ் ஊழியர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க, திங்க் பண்றாங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு இன்னும் தாவேக்காவோட கூட்டணி தான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சிலர் அங்கேயே இல்ல வேண்டாம் நம்ம திமுகவோட இருந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுல நீங்க நாகர்கோவில்ல எம்ஆர் காந்தி பாஜகவுடைய கேண்டிடேட் நிக்க மாட்டார். 45 கிடைக்குது. அது எப்படி பாஜக இல்ல அதிமுக பாஜகவுக்கு தாங்க அங்க ஓட்டு. நாகர்கோவில்ல ஓட்டு பாஜகவுக்கு தான் ஓட்டு. கன்னியாகுமரியில கூட பாஜகவுக்கு தான் ஓட்டு. அதிமுக எவ்வளவு வாங்கினாங்க நமக்கு தெரியும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் புஷ் பண்ணுவாங்க. அதிமுக அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. புஷ் பண்ற இடத்துல இருப்பாங்க கண்டிப்பா. எப்படி சில இடங்கள்ல கோயம்புத்தூர்ல பாஜக அதிமுக புஷ் பண்ணுதோ அந்த மாதிரி இங்க புஷ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்ன, காந்தி, எம்ஆர் காந்தி, டாக்டர் CS சரஸ்வதி இவங்கெல்லாம் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆகி அழகு பார்க்கணும்னு மக்கள் விரும்பினாங்க. அதோட சரி, இனிமே மாறும். பாஜகன்ற சினாரி ஒர்க் அவுட் ஆகாதா? பாஜக ஜெயிப்பாங்க. நாகர்கோயில பாஜக மீண்டும் எலெக்ஷனுக்குள்ள வருது சொல்றீங்க. ஆமா, யார் நிக்க போறாங்கன்னு தெரியாது. நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஏன் விலவங்கோட்ல நிக்கக்கூடிய விஜயதாரணியே நாகர்கோவிலையோ கன்னியாகுமரியில நிக்கலாமே. அவங்களுக்கு இந்த கலன் யதார்த்தம் தெரிஞ்சுன்னா அவங்களே வரலாம். பேசலாம்.